படம் சூப்பராக இருந்ததுண்ணா. எப்படி இருக்கு படம் சூப்பராக இருக்குண்ணா. வேற லெவல். சூப்பர் ப்ரோ. எப்படி பிரதீப் ரங்கநாத் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் சூப்பர் ப்ரோ. அனிருத் மாஸ் பண்ணுறது. நான் மஜாவாக இருந்துச்சுண்ணா. ஷோவாக இருந்துச்சு. மஜாவாக நடிச்சாரு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் எப்படி ப்ரோ இருந்தது? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்தது ப்ரோ படம். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது. ஃபேமிலி வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. மூணாவது படத்திலே இவ்வளோ பெருசாக வர்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இவர் அடுத்தடுத்த படம் நடிக்கணும். டேரக்டர்லாம் வேணாம், படத்து ஹீரோவாகவே போயிடலாம். சூப்பராக இருக்குது. மியூசிக் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது ப்ரோ படம். மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தெரில. ஃபேமிலி வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நல்லா இருக்கு சார். ரொம்ப ஃபன்னாக இருக்குது. பார்க்கலாம். மியூசிக் எப்படி ப்ரோ இருந்தது? மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி பார்க்கலாம். பட் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஃபன்னாக இருக்குது. மியூசிக் அது எப்படி இருந்தது? மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது படத்தில் எல்லாமே. பிரதீப் ஆக்டிங் சூப்பர். பிரதீப் ஹீரோ மெட்டீரியல் தான். அதில் டவுட்டே இல்லை. கன்ஃபார்ம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குண்ணா. சாயப் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காரு. ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. வேரியேஷன்ஸ் நிறையா காமிச்சிருக்காரு. மேக்கிங் வைஸ் செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. கிராண்டியராக செம்மையாக காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. ஃபேமிலி வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். தீபாவளிக்கு ஒரு மாதிரி செலிப்ரேஷனாகவும் இருக்குது, ஒரு சின்ன மெசேஜாகவும் இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா. படம் நல்லா தானே இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம். எல்லோரும் வந்துட்டு பார்க்கலாம். ஒரு சொல்கிற மியூசிக்லாம் சூப்பராக இருந்ததுண்ணா. நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் படம். தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது படம். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன்ஸ் எல்லாமே ஆங்கிள் க்ளோஸ்லாம் நல்லா வச்சுருக்காங்க. ஒரு எல்லோரும் வந்து பார்க்குற படமாக இருக்கும். இது கண்டிப்பாக சொல்ல போனால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு இந்த ஒரு அடல்ட் சீன் எதுவுமே இல்லை. ஒரு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து பார்க்குற அளவு இருக்குது. செம்மையாக இருந்தது. மியூசிக் செம்மையாக இருந்தது. இந்த ஊரும் பிளேட்டை வச்சு நல்ல வேரியேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்மை வச்சு அது செம்மையாக இருக்குது. சிங்காரி நல்லா இருப்போ எல்லாம் நல்லா இருக்குது. பிரதீப் ரங்கநாத் ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்குது. காமெடி டாப் நாட்ச். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கு? ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் டல்லாக ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரொட்டீனாக இருந்தது. அவ்வளோதான். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா வாட்ச். செம்ம படம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஓரளவு நல்லா இருக்குது. நல்ல படம். நல்லா எடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாமே புரியல. ஆமாம், டேரக்டர் நல்லா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு. பரவாயில்ல. ஸ்டார்டிங் படத்துலேயே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஓரளவு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எடுத்தவங்க எல்லாமே மியூசிக் சாய் நல்லா பண்ணியிருக்காங்க. அவனும் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. அவன் டிஃப்ரெண்ட். புரியல. படம் நான் கதையே சொல்ல விரும்பல. நீங்களே பாருங்கள். அது லவ் ஃபெயிலியரும் லவ்வும் சேர்ந்து பார்க்கலாம். ஒன்றா கண்டாங்க படம் தான். உங்களோட எல்லாம் சேர்த்து பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த ஜென்ரேஷன் ஃபேமிலிக்கு பிடிக்குமான்னு தெரியல. எங்கள் மாதிரி ஜென்ரேஷன் பசங்களாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல படம் பாருங்கள். படம் செமையாக இருக்குண்ணா. நமக்கு ஷாஜகான் படத்தை திரும்பியும் நம்ம இந்த 2025 பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக எமோஷனல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்காக செம காமெடி, செகண்ட் ஹாஃபுக்காக எமோஷனலாக கொண்டு போனாங்க. பிரதீப் போருக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து அடுத்தடுத்து ஆக்டிங்கை போயிட்டே இருக்காரு. இந்த படத்தை எங்கேயோ போயிட்டார். ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே போர் அடிக்கிறா. ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே போர் அடிக்கிறா. கீர்த்தி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் அடுத்த அனிருத்துன்னு சொல்லிடலாம். அவர் தான் அடுத்த அனிருத்து சொல்லலாம். தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மியூசிக்கை. படம் சூப்பராக இருக்குதான். ஆனால் அவரோட சாயெல்லாம் இங்கே எதுவுமே இவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஒரு இம்பாக்டாக இவர் தனியாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நகை படம். தீபாவளிக்கு கண்டிப்பாக நகை படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நகை படம் தான். தேங்க்யூண்ணா.